வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு பொங்கல் சேலஞ்சில் ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் குச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எலும்புச்சை சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை, 6 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி கொடுங்க. 7-8 பூண்டு சேர்த்து வதக்கி கொடுங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் 1 தக்காளி சேர்த்து வதக்கி கொடுங்க 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் 300 கிராம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்து கலந்து கொடுங்க. முதல்ல அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. நல்லா 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. கத்திரிக்காய் தண்ணி விட்டால் குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரே மாதிரி கலந்து விடுங்க. அப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5-6 விசில் குக் பண்ணிவிடுங்க. கேஸ் ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு ஒரு 1-2 மசிச்சு விடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது கத்திரிக்காய் தெரியும், நல்லாவும் இருக்கும். திருப்பி குக் பண்ணுங்க 1 நிமிஷத்துக்கு. அப்புறம் கரைச்ச புளி கலந்து 3 to 4 நிமிஷம் குக் பண்ணுங்க. இது பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். 3 to 4 நிமிஷம் வெந்தப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆயிடுங்க. இந்த மாதிரி ஆனப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.